வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். நமித் மல்ஹோத்ராஸ் ராமாயணம் இந்த இன்ட்ரோடக்ஷன் அதான் பார்க்க போகிறோம். நிதேஷ் திவாரி, ரன்பீர், யாஷ், ஹான்ஸ் ஜிம்மர் அண்ட் ஏஆர் ரஹ்மான். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பேருக்கு வரேன். ஃபர்ஸ்ட் அந்த தம்ப்நெயில் பாருங்களேன், லிட்ரலி வா அப்படின்னு தான் இருக்குது. எனக்கு செம்ம அமேசிங்காக இருக்குது. ப்ளூயிஷ் ராமாவும் ரெட்டிஷ் ராவணனும் காமிச்சிருக்காங்க. அந்த கேலக்ஸி தீமில் காமிச்சது செம்ம தரமாக இருக்குது. அந்த போஸ்டர் பார்க்கும்போதே அந்த செட்டிங் பாருங்களேன், அந்த காடுலாம் அந்த அண்டத்துக்கும் மேலே அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி காஸ்மிக் லெவலில் காமிச்சது எனக்கு சூப்பராக இருக்குது. அந்த ஒரு கேலக்ஸி தீமில் காமிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் ப்ளூ ரெட் அப்படின்ற அந்த கான்ட்ராஸ்டில் காமிச்சது வேற லெவலாக இருக்குது. தம்ப்நெயில் சூப்பராக இருக்குது. ஹான்ஸ் ஜிம்மர் இந்த பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் எனக்கு இன்டர்ஸ்டெல்லாரில் மட்டும்தான் நான் அடிக்கடி கேள்விப்பட்டுட்டு இருந்தேன். அந்த ஒரு படம் தான் அவர் பண்ணியிருக்காரு போல். ஸோ அதனால தான் அந்த ஒரு மியூசிக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ அதனாலே அவர் பேர் செம்மையாக ரீச் ஆயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. முக்கியமாக சொல்லணும்னா பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன், டார்க் நைட் ட்ரையாலஜி, அந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு பிடிச்ச படங்களுக்குலாம் நிறையா பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஒரு படம் மட்டும் தான், இண்டஸ்ட்ரியல் மட்டும் தான் எனக்கு அடிக்கடி அந்த ஒரு படம் மட்டும் தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னே நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் ஓகே. இந்த படத்துக்கு ஹான்ஸ் ஜிம்மர் அண்ட் ஏஆர் ரஹ்மான் ரெண்டு சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இது ஒரு ரூமராக ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஹான்ஸ் ஜிம்மர் அந்த பேரை அந்த படத்தில் பார்த்தோன்னே ஒரு சந்தோஷமும் இருக்குது, அதே சமயம் ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா ஹான்ஸ் ஜிம்மர் அது எந்த அளவுக்கு நம்ம இந்தியன் கல்ச்சரை புரிஞ்சுக்கிட்டு அதை உள்வாங்கிட்டு ஒரு மியூசிக் ப்ரெசென்ட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நிறைய நம்ம தமிழ் படங்கள் கூட மாமனாக இருக்கட்டும், மாமன் தான் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி இல்லை மற்ற லாங்குவேஜில் உள்ள இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மியூசிக் டைரக்டர் வந்து பண்ணதுக்காக ஒழுங்காக ஒட்டலை அப்படின்ற மாதிரிலாம் நான் ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து இங்கே உள்ள நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் கல்ச்சர் அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில குற்றச்சாட்டு இல்லை ஒரு சில ஃபீட்பேக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஃபீல் பண்ணும்போது நம்ம இந்தியன் கல்ச்சரை அது எந்த அளவுக்கு உள்வாங்கி அவர் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரில. ஆனால் இந்த பேர் வந்ததுக்கப்புறம் சந்தோஷம் என்னன்னா, இந்த படம் இருக்குது பார்த்தீங்களா ராமாயணம், இது படமாக இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், நிறையா வைடாக இன்டர்நேஷ்னல் அளவுக்கு ரொம்ப பேர்த்திட்ட போய் ரீச் ஆகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால அந்த பேர் வந்துட்டு ஒரு வேல்யூபலான ஒரு பேர் அது. ஸோ அதே சமயத்தில் மியூசிக்காக பார்க்கும்போது மியூசிக் தானே நமக்கு முக்கியம். மியூசிக் இஸ் எமோஷன், அப்படி தான் நான் பார்ப்பேன். ஒரு விஷுவலாக என்ன தான் காமிச்சாலும் மியூசிக் இருந்தால் தான் அது என்ன சொல்கிறது, அது எமோஷனை உங்களுக்கு கொடுக்கும், தூண்டி விடும். எல்லாமே மியூசிக் தான் எல்லாமேன்ற மாதிரி. ஸோ அது வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொண்டு வராங்க அப்படின்றது. ஆனால் பயங்கரமாக இருக்க போகுதுன்ற மாதிரி நல்லா தெரியுது. ஏஆர் ரஹ்மான் இருக்கார் உள்ள. அவர் எல்லா விதமான மியூசிக் பண்ணுறாரு. வெஸ்டர்ன் ஸ்டைலும் பண்ணுவார், நம்ம இந்தியன் ஸ்டைலையும் கரைச்சி குடிச்ச ஒருத்தர் தான். ஆனால் ஹான்ஸ் ஜிம்மர் அப்படி இல்லைல்ல, அவர் இந்தியன் ஸ்டைலில் இது மாதிரி எதுவும் பண்ணியிருக்காருன்னு கூட எனக்கு தெரில. பார்க்கலாம், நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவர் மியூசிக் பண்ணிட்டாரான் தரோம் அல்டிமேட்டு. ஏன்னா இவரே இந்த பேரே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர்த்துட்டு போய் ரீச் ஆகும். ஸோ அந்த பேர் வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான். என்ன கேட்டிங்கன்னா ப்ரொமோஷனுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு அந்த மியூசிக்கையும் கரெக்டாக பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் அது சொல்கிறது ஒன்றும் இல்லை, செம்மையாக ஹிட் ஆகும். ஓகே, நம்ம லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் மட்டும் படிச்சுட்டு. டைரக்டட் பை நிதேஷ் திவாரி, produced by Namit Malhotra's Prime Focus Studios and 8-time Oscar winning VFX studio DNAG. இந்த DNAG நிறைய நான் பார்த்துருக்கேன். VFX ஸ்டுடியோ தான் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆர்ட் ஸ்டேஷன்லாம் இந்த ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறதா தான் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. நமித் மல்ஹோத்ராஸ் ராமாயணா ஸ்டாரிங் ரன்பீர் கபூர் அஸ் ராமா, யாஷ் அஸ் ராவணா, சாய் பல்லவி அஸ் சீதா, ரவி டூபே அஸ் லக்ஷ்மண், சனி டியோல் அஸ் ஹனுமான். கரெக்டான ஒரு ஆளாக தான் இருப்பார் நினைக்கிறேன். கரெக்டாக ஃபேஸ் மட்டும் அவர் செட் பண்ணிட்டாங்கன்னா போதும், அவர் பல்காக தான் இருப்பார். ஓகே, மியூசிக் பை ஹான்ஸ் ஜிம்மர் அண்ட் ஏஆர் ரஹ்மான். ரிட்டன் பை ஸ்ரீதர் ராகவன், டைரக்டர் பை நிதேஷ் திவாரி, ப்ரொடியூஸ் பை யாஷ். யாஷுமே ப்ரொடியூஸ் பண்ணுறாரா? லிரிக்ஸ் பை குமார் விஸ்வாஸ், விஎஃப்எக்ஸ் பை டீனக். ஐமேக்ஸ்க்காகவே இது ஃபில்ம் எடுக்கிறாங்க போல். கேமரா அதுக்காகவே கொண்டு வந்து இந்த இவர் நோலன்லாம் அது பிளாக் அண்ட் ஒயிட்டுக்காகலாம் ஒரு ஐமேக்ஸ் கேமரா இந்த படத்துக்கு ஓப்பன் ஐமருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் சீனுக்காக அதுக்காகவே தனியாலாம் ஒரு ஐமேக்ஸ் கேமராலாம் பில்ட் பண்ணதாலாம் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு வரலாம் இருக்கிற கலர் ஃபுட்டேஜை நம்ம டக்குன்னு பிளாக் அண்ட் ஒயிட்டை மாற்றிட்டு போயிடலாமேலாம் யோசிக்க தோணும். பட் அவர் அந்த அளவுக்கு எனக்கு ப்ரிசைஸாக எனக்கு இப்படி தான் வேணுன்ற மாதிரி கேட்டு வாங்குற அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கார்ல. பார்க்கலாம். ஓகே, நம்ம போயிடலாம் உள்ள ராமாயணம் இன்ட்ரோடக்ஷனுக்குள்ளே போயிடலாம்.
யூஸ் ஹெட்ஃபோன்ஸ். Since the existence of time, the Trinity rules the three worlds. Trinity அவங்களா? அதான் பிரம்மா, God who creates. விஷ்ணு, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கலர் டோன் கொடுக்குறாங்களே. God who protects, படைத்தல் காத்தல். அழித்தல் சிவா, God who destroys. But when their creation threatened to take over the three worlds, the war to end all was begun. It should be for 5,000 years later. Billion is the immortal story of Rama. Hey, செம்மையா இருங்க. Rama versus Ravana. Power and revenge. Okay. Dharma and sacrifice. குவாலிட்டி எல்லாமே இந்த கேலக்சியில் நடக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படிதான் பண்ணியிருக்காங்க. மான் தானே, மானை பெஞ்சுறாங்களா? அதில் இந்த ஸ்டோரி வருதுன்னு நினைக்கிறேன். என்ன ஸ்டோரியத்தான் அதில் ஸ்டீலில் பொறிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் சொல்ல வேணாம், பக்காவாக இருக்க போகுது. ஓகே, செம்ம. மியூசிக் ஓடுது. அவர் ட்ரூத், அவர் ஹிஸ்டரி. ஓகே, நான் மூவிஸ் காட்டவே மாட்டாங்களான்னு நினச்சேன். ஓகே, ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேன். ஓகே, குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறையுமே வைக்க மாட்டாங்க, வைக்கவும் கூடாதுன்ற மாதிரி தான் இருக்குது. தரமாக பண்ண போகிறாங்க. அந்த விஎஃப்எக்ஸ் வந்துட்டு டீனக் அந்த ஸ்டுடியோ வந்துடுது, பிச்சு விட போகிறாங்க. சிஜிலாம் பக்காவாக இருக்க போகுது. இன்னும் ஓடிட்டுருக்கு. திவாலியா? ஓகே, பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே திவாலிக்கு தான் வருது. 2026 ஒன்று, 2027 ஒன்று. ஏன் இவ்வளோ ஆச்சு? அது எதுவும் வேறு எதுவும் வீடியோ இன்ஸ்க்ரீன் எதுவும் போட்டிருந்தாங்களோ? ஓகே, செம்ம தரமாக இருந்துச்சுங்க. என்ன சொல்கிறேன்னு தெரில எனக்கு. இந்த இந்தியாவை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணால் நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த மித்தாலஜி எடுத்துகிட்டு தான் நம்ம போகிறோமோன்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ வீடியோ கேம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் மித்தாலஜி பேஸ் பண்ணி தான் போவாங்க. அது ஒரு நல்லதா கெட்டதான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. பட் இந்தியன்ஸ்னாலே அது மித்தாலஜி தான் எடுத்துகிட்டு போகணுமான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. பட் எல்லாமே ஒரு படமாவோ கேம்ஸாவோ எடுக்க வேண்டியது தான். ஆனால் இதுதான் நம்ம எடுத்துகிட்டு போகணுமான்னு ஃபாரின்லாம் எடுத்துக்கங்களேன். ஏதாச்சும் ஒரு கிறிஸ்டியன்ஸ் தான் மோஸ்ட்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நான் படிக்கிறதில்ல. அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களோட மூவிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டின் பேஸ் பண்ண மூவி தான் இருக்க போதா? அதாவது பாப்புலராக அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிறிஸ்டியன் மூவி தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாதுல்ல. ஆனால் நம்ம இந்தியன் மட்டும் எடுத்துக்கங்களேன், நம்மளை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு படம் வருது அப்படின்னா நம்ம கல்ச்சரை சார்ந்தோ இல்லை வேறு ஏதோ வருதா என்னன்னு தெரில. ஆனால் மித்தாலஜி பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி புஷ் பண்ணி கொண்டு போகிறாங்க. நல்லா கெட்டதான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. வீடியோ கேம்ஸ்னாலும் அப்படி தான், மூவிஸ்னாலும் அப்படி தான் இருக்குது. நம்ம மூவியாக வீடியோ கேம்ஸாக மட்டும் பார்ப்போமே, நல்லா இருக்குது. செம்ம தரமாக ஒர்த்தாக இருக்குது, பயங்கரமாக இருக்க போகுது. குவாலிட்டி பிச்சோட போகுது. ஸோ அதான் அந்த ஒரு கொஸ்டின் தான். இதே கொஸ்டின் உங்களுக்கு இருந்தால் கூட கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஏன்னா நம்மளை ரெப்ரசன்ட் பண்ண வேறு எதுவும் இல்லையா? வேறு எந்த ஒரு ஜானர்லையும் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ண முடியாதா? இப்போ டெத் ஸ்ட்ராண்டிங் கேம் எடுத்துங்களேன், ராஜமௌழி வந்திருப்பார். எஸ்எஸ் ராஜமௌழி, RRR, பாகுபலி படம் எடுத்திருக்காருல, டெத் ஸ்ட்ராண்டிங் 2ல் வந்திருப்பார். ஸோ அவரை காட்டும் போது கூட ஒரு ஃபன்னாக அதை கொண்டு போயிருப்பாங்க.
அதில் கூட ஏதோ மியூசிக் வரும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இந்தியன் டியூன் அப்படின்னு சொல்லி அதே ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. அந்த நம்ம அந்த ஒரு நாதஸ்வரமோ இல்லை ஒரு மியூசிக் கேட்டிருப்பீங்களா இந்தியன் அப்படின்னாலே, அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு தெரில, தபேலாவா? ஸோ அந்த ஒரு மியூசிக்கு ஓகே அது கேட்டிருப்பீங்க. பட் அந்த தான் போட்டுருவாங்க, அந்த ராஜமௌழி சீன் வரும்போது அதை போட்டிருப்பாங்க அந்த மியூசிக்கை. ஸோ இந்தியனாலே இந்த மியூசிக் தான் இப்படிதான்ற மாதிரி ஏதோ கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஓகே அதெல்லாம் விட்டு பார்ப்போம். படம் தரமாக இருக்கும்போது செம்மையாக இருக்கும்போது அதில் மாட்டுக்கிறதுல நல்லா இருக்குது. ரன்பீர் கபூர், யாஷ் வந்து டாக்ஸிக்னு ஒரு படம் இருக்குல்ல, அதை நான் மறந்தே போயிட்டேன். இதை 2026 தானே, ஸோ அதுக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அவருமே ஒரு கோ ப்ரொடியூசராக தான் இருக்காரு. வேறு அந்த கொஸ்டின் உங்களுக்கு இருந்தால் கூட அதையும் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம இந்தியனை ரெப்ரசென்ட் பண்ண வேறு இதே இல்லையா, வேறு ஜானரே இல்லையா, மித்தாலஜி தான் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் தான். ஓகே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் விசிட்டிங் அண்ணா ஃப்ரம் வரன்.